ஹாய் ஹலாமி! இது உங்க ஃபிக்ஷன் வேர்ல்டு. நானும் உங்க ஆமி ஃபேமிலில ஒருத்தி தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ஷிகாவோட ஒரு ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி இது ஒரு ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட். ஸோ ரெக்வெஸ்ட் பேஸ் பண்ணி நான் இந்த ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அண்ட் தென் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கேட்டு முடிச்சுட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ள இப்போ போகலாம். அந்த டேயோட ஈவினிங் நீங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஷுகா உட்காந்துட்டு இருக்கான். ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே போகுது. பேசு வயன், என்னதான் ஆச்சு? இப்போ என்னதான் சொல்கிறாங்க? ஓகேவா இல்லையாமா? என்ன அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்துட்டு, எங்கள் வீட்டை பற்றி உனக்கு தெரியாதா? என்ன சொல்லுவாங்கன்னு? எல்லாம் வழக்கம் போல தான். எவ்வளோ பேசிட்டேன், கேட்குற மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ அவங்க ஒத்துப்பாங்கன்னு தோணல. வயன், இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னு ஏன்ட்ட கேட்டா? நீயே ஒரு முடிவு பண்ணு. என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உன் கூட இருக்கணும், அவ்வளோதான். வயன், இப்போவும் சொல்கிறேன், நல்லா யோசிச்சுக்கோ. ஒன்ஸ் நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா அப்புறம் பேக் போக முடியாது. இந்த பாரிஷுக்கா, நீ என்ன முடிவு பண்ணாலும் சரி, எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு உன் கூட இருக்கணும், உன் கூட மட்டும்தான் இருக்கணும். அண்ட் உன்னை தாண்டி வேறு யாருக்கும் என்னால் லைஃப்பை கொடுக்க முடியாது. உனக்கு புரியுதில்ல வயன்? எனக்கு புரியுது. பட் ஃபேமிலி, இதோ பாரு, ஃபேமிலின்றது முக்கியம்தான். ஆனால் அவங்க புரிஞ்சிக்காத பட்சத்துக்கு என்னால் ஒன்றை விட்டு கொடுக்க முடியாது. இப்போ ஷுகா அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம், சரி ஓகே பார்த்துக்கலாம், நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துரு அப்படிங்கிறாரு. நீங்களாம் சரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ 2 பேரும் அங்கேருந்து வெளியே போகிறீங்க. ஆக்சுவலி ஷுகாவோட வீட்டில் ஷுகா தான் பெரிய பையன். அவருக்கு அப்புறம் இருக்கிற 6 பேரில் 4 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இன்னும் 2 பேருக்கு மேரேஜ் ஆகலை, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தென் உங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு பொண்ணு தான், அண்ட் ரொம்ப செல்லமான பொண்ணு. நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க காலேஜ் டேஸ்லேருந்தே. காலேஜ்லாம் முடிச்சு இப்போ ஒர்க்கு போயிட்டுருக்கீங்க. இந்த ஒர்க்குமே நீங்கள் உங்கள் நிம்மதிக்காகவும் அண்ட் தென் ஷுகாவை பார்க்குறதுக்காகவும் தான் போகிறீங்க. பிகாஸ் உங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் உங்களை ஒர்க்கு போகிறதுக்கெல்லாம் ஐடியாவே கிடையாது. ரொம்ப அடம் பிடிச்சி தான் நீங்கள் வெளியே வந்துருந்துருப்பீங்க. ஸோ அவங்களும் சரி ஓகே அப்படின்னு விட்டுருந்துருப்பாங்க. ஆனால் ஷுகா ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வேறு ஒரு இடத்துல ஒர்க் ஜாயின் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அப்பப்போ வந்து வெளியே எங்கேயாவது மீட் பண்ணி பேசிப்பீங்க, கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஸோ வீட்டில் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியலை ஷுகாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுல. பிகாஸ் அதில் ஒரு ரீசன் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ அப்படியே ஷுகாவோட சைடு பார்த்தா ஷுகாவுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, அவனுக்கு 6 பிரதர்ஸ் தான். ஸோ அந்த 6 பிரதர்ஸில் 4 பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அந்த 4 பேருமே வந்து சிஸ்டர்ஸ், அதாவது அங்கிள் ஆண்டியோட பொண்ணுங்க. ஸோ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால அங்கிளும் ஆண்டியும் தான் அவங்க எல்லாரையும் மொத்தமாக வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ அங்கிள் ஆண்டிக்குமே உங்களை வந்து ஷுகாவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுலாம் இஷ்டம் இல்லை. ஸோ அவங்களும் ஃபேமிலியில் சம்மதிக்கலை. இப்போது 2 பேருமே யோசிச்சு தான் இப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிறீங்க. வீட்டில் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் வேறு வழி இல்லாமல் அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போது மேரேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க. அங்கே போனால் பாய்ஸ் எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணி அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் அங்கிளும் ஆண்டியும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உங்களுக்கான அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே சோஃபாவில் உட்கார வச்சு லைட்டாக பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நீ எப்படி, உங்கள் வீட்டில் எப்படி, அந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கவே நீங்களும் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் என்னமோ சாஃப்டாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க. பட் அவங்க பேசுகிறதுல உங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்ற மாதிரி போயிட்டு இருக்கீங்க. சரி, அதுக்கப்புறம் டின்னர் எல்லாருமா உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு தென் உங்களோட ரூமுக்கு போகிறீங்க, அதாவது ஷுகாவோட ரூமுக்கு போகிறீங்க. இப்போ ஷுகா வந்து கபோர்டில் இருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அவரை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஹாப்பியாக நிம்மதியாக இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உள்ளே போயிட்டு தென் அவரை பேக் அப் பண்ணிக்கிறீங்க டைட்டாக. ஸோ அவர் சைடில் திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, என்ன மேடம் அதுக்குள்ளேயா அப்படிங்கிறாரு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஃபைனலி பொண்டாட்டி ஆகிட்டேன்னு
ஒரு மாரி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அவர் அப்படியே திரும்பிட்டு, ஆஹா அப்படின்னுட்டு உங்க ஃபோர்ஹெட்ல வந்து கிஸ் பண்றாரு. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியா அவர செஸ்ட்ல சாஞ்சு ஹக் பண்ணிட்டு நிக்கிறீங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வாஷ்ரூம்குள்ள போயிடுறாரு. நீங்க ஒரு மாரி ஹாப்பியா ஒரு மன நிறைவுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அவருமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. நீங்க அவர வந்து ஹக் பண்ண மாதிரி உட்காந்துக்கிறீங்க. சந்தோஷமா இருக்கு. என் ஃபேமிலி என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா, உன்ன மிஸ் பண்ணிடணுன்ற பயம் இப்ப என்ன விட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் உன்ன விட்டு எங்கேயும் போமாட்டேன் அப்படின்றீங்க. ஸோ சுகா வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு உங்கள ஹக் பண்ணிக்கிறாரு அப்படியே. ஸோ இப்படியே நீங்க 2 பேரும் சேர்ந்து தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சுகா எழுந்திருச்சு ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்காரு. அப்போ தான் நீங்க வேக்கப் ஆகுறீங்க. நீங்க அப்படியே நெளிச்சு விட்டுட்டே எழுந்து உட்காரவும், "ஏய் குட் மார்னிங் டி" அப்படிங்கிறாரு. இப்போ நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு, "குட் மார்னிங்" அப்படிங்கிறீங்க. "ஏய் ஒர்க்கு போகலையா என்ன?" அப்படிங்கிறாரு. ம் ம்ஹ்ம். என்ன மேரேஜ் ஆயிடுச்சுன்னு லீவ் போட்டியா என்ன? ஆ இல்ல. நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்க போறேன்ல அப்படின்ட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். "ஏய் என்னடி சொல்ற? ஏன் போ வேண்டியதானே?" நான் ஒர்க்கு வந்தது உன்ன பார்க்குறதுக்கு தான். இப்போ தான் உன் வீட்டுக்கே வந்துட்டேனே. அப்புறம் என்ன? அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த வீட்ல உன்னோட ஒய்ஃபா அண்ட் தென் ஒரு மூத்த மருமகளா எல்லாரையும் பார்த்துட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருந்துட்டு, அப்படியே வீட்டோடவே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அதான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படின்றீங்க. இப்போ அவர் அப்படியே கிட்ட வந்து ஹக் பண்ணிட்டு லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். டேய் லூசு! நான் இன்னும் ப்ரஷ் பண்ணவே இல்லடா! அப்படின்ட்டு அவன லைட்டா புஷ் பண்ணுறீங்க. ஏய்! நீ ப்ரஷ் பண்ணலனாலும் சரி, நீ குளிக்கலனாலும் சரி, என் பொண்டாட்டிடி! நான் எப்போ வேணா, என்ன வேணா பண்ணுவேன்டி! அப்படின்ட்டு அவங்கள ஹக் பண்ணிட்டு திரும்பவும் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். போடா லூசு! அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தலையிலே லைட்டா அடிச்சுட்டு நீங்கள் அப்படியே எழுந்துக்கிறீங்க. ஸோ அவன் சிரிச்சுட்டு மறுபடியும் உங்கள ஹக் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, சரிடி நான் ஒர்க்கு கிளம்புறேன். ஈவினிங் பார்க்கலாம். பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போறாரு. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறீங்க. நீங்க ரெடி ஆயிட்டு கீழே வரதுக்குள்ளாரவே ஆல்மோஸ்ட் 7 பேரும் கிளம்பி போயாச்சு ஒர்க்குக்கு. அண்ட் தென் அங்கிள் கூட அங்கே இல்லை, கிளம்பி ஒர்க்கு போயிட்டாரு. இப்போ கீழே வந்து ஆண்டி அண்ட் தென் உங்களோட சிஸ்டர்ஸ் 4 பேர் 5 பேர் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக பொறுமையாக சிரிச்சுட்டு கீழே இறங்கி வரீங்க. நீங்கள் இறங்கி வரதை பார்த்தோன்னே அவங்க பேசுகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படி சைலண்ட்டாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டு அவங்க கூட அப்படியே லைட்டாக மிங்கிள் ஆகலாம் அப்படின்னு பக்கத்தில் போய் பேச ஆரம்பிக்கிறீங்க. பட் நீங்கள் பேசுகிறத அந்த அளவுக்கு கவனிக்காத மாதிரி லைட்டாக 1 வேர்ட் 2 வேர்டில் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. நீங்கள் இறங்கி வரும்போது நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்ததும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக ஃபீல் ஆகுறாங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு லைட்டாக கொஞ்சம் விலகி வரீங்க. அப்போ உங்களோட ஒரு சிஸ்டர் வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. "குடுங்களேன் நான் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அவங்களும் உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே நகர்ந்துடுறாங்க. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அதெல்லாம் வாஷ் பண்ணுறீங்க. தென் கிச்சனெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறீங்க. ஒருத்தர் கூடயா மிங்கிள் ஆகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட ஒர்க்கை போய் கேட்கவும், அவங்க அவங்கக்கிட்ட ஒர்க்கை கொடுத்துட்டு அப்படி இப்படியே வெளியே போயிடுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கையும் நீங்களே தான் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி தனியாக பார்க்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட் டே தானே நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படி மொத்த ஒர்க்கையும் நீங்கள் தான் பார்க்குறீங்க. ஸோ இப்படியே தான் டேஸ் போகுது உங்களுக்கு. அந்த 5 பேருமே உங்கள் கூட ஒட்டவே கிடையாது. காலையில் சுகா கிளம்பி போயிடுவார். ஈவினிங் தான் வருவார். ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் டைம். மற்றபடி ஒரு தனியாக போகிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல். அவங்க 5 பேருமே உங்ககிட்ட அந்த அளவுக்கு பேசவும் கிடையாது. ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுவாங்க அவ்வளோதான். ஸோ ஒரு 3 மந்த்ஸ் இப்படியே ஓடுது. இப்போ அந்த 4 சிஸ்டர்ஸில்
ஃபஸ்ட்டு 2 பேரு ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ஸோ வீடே ஒரு மாதிரி செம்ம ஹாப்பி ஆகுது. உங்களுக்குமே அவ்ளோ ஹாப்பி. உங்களுக்கு இந்த ப்ரெக்னென்ட் ஆனவங்கள எப்படி பார்த்துக்கணும் அதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் எவ்வளோ முடியுமோ அவங்கள கேர் பண்ணிக்க ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். என்ன செஞ்சு குடுக்கணும் அப்படின்னாலும் எல்லாத்தையுமே அவங்களுக்கு செஞ்சு குடுக்குறீங்க. அவங்களுக்கு எது ஒண்ணு தேவைனாலும் போய் பார்த்து பார்த்து பண்றீங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. வீட்ல வந்து பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி பாய்ஸ்க்குமே ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப அந்த டே வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி எல்லாரும் வந்து செம்ம ஹாப்பியா ஒண்ணா வீட்ல உட்காந்து 7 பேரும் டைனிங்ல உட்காந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப சிஸ்டர்ஸ் 4 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹால்ல போய் உட்காந்துருக்காங்க. நீங்க கிச்சன்ல ரொம்ப ஆசையா பிரெக்னன்ட் ஆன அந்த 2 பேருக்குமே ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு போய் குடுக்குறீங்க. அப்படியே அத வந்து அந்த டீப்பாய் மேல வச்சுட்டு, அம் "இத எடுத்துக்கோங்க. இந்த டைம்ல ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் நெறைய குடிக்கிறது பேபிக்கு ரொம்ப நல்லது." அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அவங்களும் உங்கள ஒரு மாதிரி இறங்க பார்த்துட்டு நக்கலா சிரிச்சுட்டு அந்த ஜூஸையும் எடுத்துக்கிறாங்க. நீங்க இப்ப அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சோஃபால உட்கார்றீங்க. அம் "பையன் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா?" அப்படின்றாங்க. நீங்களும் அவங்க இப்ப தான் உங்ககிட்ட பேசவே உரிமையா பேசுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வருது. ஸோ ரொம்ப ஆசையா, "ம் சொல்லுங்க" அப்படின்றீங்க. "இல்ல, நாங்க 4 பேருமே ஒரே வீட்டு பொண்ணுன்றதுனால, என்னோட அப்பா, அம்மா எங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது நெறையா செஞ்சாங்க. ஆ ஜுவல்ஸு அண்ட் காரு, பைக்கு அந்த மாதிரி. ஸோ அடுத்து மேரேஜ் ஆக போற 2 பேருக்கும் கூட பேசியெல்லாம் வச்சாச்சு. பெரிய இடம் தான். அவங்களும் நெறையா செய்றோம்ன்னு சொல்லியிருக்காங்க. அம் உங்க வீட்ல எப்படி?" அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. நீங்க அப்படியே சைலண்ட்டா உட்காந்துருக்கீங்க எதுவுமே சொல்லாம. இப்போ பக்கத்துல இந்த இன்னொரு பொண்ணு, "ஏய், அவ மொறப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அவளே ஓடி வந்திருக்கா. அவ போய் கேட்டா கூட செய்ய மாட்டாங்க. என்ன வயன் நான் சொல்றது சரிதானே?" அப்படிங்கிறா. இப்போ உங்களுக்கு ஒரு மாரி வலிக்குது, கஷ்டமாகுது. நீங்க அப்படியே டியரி ஐஸோட அப்படியே ஒரு மாதிரி ஃபேக்கா சிரிச்சுட்டு அங்கேருந்து எழுந்துச்சு போயிடுறீங்க. இப்போ 4 பேரும் நீங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகி போறத பார்த்துட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்காளுக. இப்போ உங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. இது ஒரு ஹாப்பி மூமெண்ட். இந்த டைம்ல இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்ட்டு சுகா கிட்ட போய் உங்களால சொல்லவும் முடியல. சரி, ஃபேமிலிக்குள்ள நம்மளால ஒரு கஷ்டம் வேண்டாம். சுகாகிட்ட போய் இப்போ சொன்னா அவரு சண்டை போடுவாரு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே சைலண்ட்டா இருந்துடுறீங்க. இப்ப அந்த 4 பேர்ல 3வதா இருக்கிற அந்த பொண்ணு, "இவளெல்லாம் இப்படி தாண்டி ஏதாவது சொல்லி சொல்லி அப்பப்போ தொட்டி வைக்கணும். சுகாவ மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டா பெரிய இவன்னு நெனப்பா. ஏதோ பெரிய மூத்த மருமகன்ற மாதிரி ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்ருக்காடி. எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிட்டா பெரிய இவன் ஆயிடுவாளா? பாத்தியா? அவ போறப்ப மூஞ்சிய பாத்தியா அவளுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் ஒரு மாதிரி கலாய்ச்சு சிரிச்சுட்ருக்காளுக. ஸோ அடுத்து அடுத்து 1 மந்த் 1 மந்த் போக போக மீதி இருக்கிற 2 பேருமே கூட ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ஸோ 4 பேருமே ஒரு மாதிரி கன்டினியூஸா ப்ரெக்னென்ட்டா இருக்காங்க. இப்போ ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வீட்ல வந்து அட் அ டைம்ல வந்து அடுத்தடுத்து 4 பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 5வதா இருக்கிற உங்ககிட்ட தான் நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருமே. ஒவ்வொரு மந்த்தும் பாஸ் ஆக உங்களுக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ மந்த்லி நீங்களுமே எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனா அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தா மாதிரி உங்களுக்கு சிம்ப்டம்ஸ் எதுவுமே காமிக்கல. இருந்தாலும் சரி, ஓகே, நமக்கு காட் எப்போ தரணும்னு இருக்காரோ அப்போ தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சுகாவுமே உங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் சரி, ஓகே, பரவால்ல, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து அவர் கேட்கல. பட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள கம்ஃபர்டபுளா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் எல்லாருமே உங்ககிட்ட கேட்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு மாரி கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. அவர் எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு உங்கள கம்ஃபர்ட் பண்ணி பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. லைக் ஒரு பேபி மாதிரி. நீங்களுமே வீட்ல எவ்வளோ வந்து உங்கள கஷ்டப்படுத்தினாலும், சங்கடப்படுத்தினாலும், நீங்க அதெல்லாம் வந்து தட்டி விட்டு சுகா கிட்ட தான் வந்து கம்ஃபர்ட் எதிர்பார்ப்பீங்க. ஆனா சுகா கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்ல மாட்டீங்க. வீட்ல இப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து எப்படின்னா, ரொம்ப கேர் எடுத்துக்கிறாரு உங்ககிட்ட. ஸோ அப்படியே நாட்கள் போக போக இப்போ பாப்பாவும் ஒவ்வொருத்தருக்கா பொறக்க ஆரம்பிக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 4 பாப்பாவும் வீட்டுக்கு பொறந்தாச்சு.
ஒரு மாதிரி ஹாப்பியா போகுது. பாய்ஸ் எல்லாருமே உங்ககிட்ட ரொம்ப, ரொம்ப அட்டாச்டா இருக்காங்க. எல்லாருமே அண்ணி, அண்ணி, அண்ணன்னு சொல்லிட்டு உங்கள அவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ, அதுவே வந்து இருக்கிற இந்த 4 கேர்ள்ஸுக்கும் ஒரு மாதிரி ஃபயர் ஆகுது. ஸோ, அவங்கள எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு 4 பேரும் கஷ்டப்படுத்துறாங்க. இப்ப அப்படியே 2 இயர்ஸ் ஓடுது. இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறமா மீதி இருக்கிற 2 பேருக்குமே மேரேஜ் பண்றாங்க. ஸோ 2 பேருக்குமே ஒரே ஸ்டேஜ்ல மேரேஜ் பண்றாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா பயங்கர கிராண்டா மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜ்லயும் கூட உங்கள எந்த அளவுக்கு மட்டமா ட்ரீட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு மட்டமா ட்ரீட் பண்றாங்க. தென் எந்த அளவுக்கு வேர்ட்ஸால கொல்ல முடியுமோ, அந்த அளவுக்கு வேர்ட்ஸால கொன்னுடுறாங்க. இப்போ உங்களால தாங்கிக்க முடியல. 2 வருஷமா பொறுத்துட்டீங்க. இப்போ சுகா கிட்ட போய் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. வீட்ல இப்படிலாம் பேசுறாங்கப்பா, என்னால முடியல. ரொம்ப ஹர்ட்டா இருக்கு. என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிட்ட ஷேர் பண்றீங்க. இதெல்லாம் நீங்க அழுதுகிட்டே சொல்லவே, அவருக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் உங்கள ஹக் பண்ணிட்டு, "இந்த பாருடி, இது ஃபேமிலினா அப்படி தாண்டி இருக்கும். உள்ள பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும். பேச்சுக்கள் வரதான் செய்யும். அதுக்குன்னு அவங்க பேசுறதெல்லாம் சரின்னு சொல்லல. ஆனா, இப்ப நான் போய் கேட்டேன்னா, இது பிரச்சனை பெருசாகும். ஸோ, ஃபேமிலிக்குள்ள தேவையில்லாத சண்டை. நம்ம நிலைமை உனக்கு புரியுதுல்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஐயன்." அப்படிங்கிறாரு. இப்போ அவரு நிலைமையும் உங்களுக்கு புரியுது. ஸோ, நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அவர ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ, அவருமே கொஞ்சம் உங்கள கம்ஃபர்ட் பண்றாரு. இப்படியே ஒரு 1 இயர் ஓடுது. இப்ப இந்த 1 இயர்ல பேலன்ஸ் இருந்த 2 பேருக்குமே பாப்பா பொறந்துடுது. ஸோ, ஆல்மோஸ்ட் 6 பேருக்குமே பாப்பா வந்தாச்சு, உங்கள தவிர. ஃபர்ஸ்ட்டு பொறந்த அந்த 4 பாப்பாவும் வளர்ந்துடுறாங்க. இப்போ பொறந்திருக்க 2 பாப்பாவும் குட்டி பாப்பாவா இருக்காங்க. ஸோ, ஒரு மாரி வீட்ல 6 பாப்பா இருக்கவே ஹாப்பியா இருக்கு. பட் உங்க மனசுக்குள்ளார நமக்கும் ஒரு பாப்பா இல்லையே அப்படின்ற மாரி ஒரு ஏக்கம். ஸோ, ஒரு கவலை இருந்தாலும் அத வெளி காமிச்சுக்காம இருக்கக்கூடிய பாப்பாவெல்லாம் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறீங்க. பட் உங்களால அந்த பாப்பா மேல உரிமை எடுத்துக்க முடியல. இப்போ பாய்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, நீங்க அந்த பாப்பாவெல்லாம் கொஞ்சுவீங்க, தூக்குவீங்க, விளையாடுவீங்க, எல்லாமே செய்வீங்க. அந்த பாப்பாவ வந்து ஒரு மதர் மாதிரி நீங்க கேர் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா, பாய்ஸ் எல்லாரும் இல்லாத சமயத்தில வந்துட்டு, மீதி இருக்கிற அந்த 4 பேருமே ரொம்ப உங்கள ஹர்ட் பண்ணுவாங்க. லைக் ரொம்ப மட்டமா ட்ரீட் பண்றது. வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணுன்ற மாரி உங்க தலையில போட்டாச்சு. இப்ப எல்லாருமே பாப்பா வச்சிருக்கோம். எங்களால வேலை பார்க்க முடியாதா? அப்படின்ற மாதிரி உங்கள வந்து எல்லா வேலையும் பார்க்க வைக்கிறாங்க. ஸோ, ஒரு எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ, மனசளவுலயும் சரி, உடலளவிலும் சரி, நீங்க ரொம்ப கடுமையா அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா, இதுவரைக்குமே இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்கன்றத நீங்க சுகா கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டீங்க. ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. ஒரு சில நேரங்கள் ரொம்ப முடியாம பர்ஸ்ட் ஆகி சுகா கிட்ட அழுவீங்க. ஆனால், அவர் வந்துட்டு உங்கள கம்ஃபர்ட் பண்ணுவாரே தவிர்த்து, அவராலயும் வீட்ல கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. ஸோ, அவருக்குமே ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா, அவருக்குமே மனசுல அவருக்குன்னு ஒரு பாப்பா இல்லையே அப்படின்ற ரொம்ப ஒரு மாதிரி ஏக்கமாயிடுது. ஸோ, அவருமே உங்ககிட்ட நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. பட் அவராலயும் உங்ககிட்ட கேட்க முடியாது. ஆல்ரெடி எல்லாரும் கேட்டு கஷ்டப்படுத்துறாங்க. ஸோ, நானும் கேட்டா ரொம்ப அவ ஹர்ட் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு ஒரு ஓகே, ஓகே அப்படின்னு போ முடியுமோ அந்த அளவுக்கு போயிட்டுருக்காரு. இப்படியே சம் டேஸ் ஓடவே சுகாவுக்கு பிஸ்னஸ்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுது. ஸோ, ஒரு பெரிய பார்ட்டி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்லயே பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாரையும் வந்து இன்வைட் பண்றாங்க. அங்க நெறைய பேர் வராங்க. வீட்ல ஒரு மாதிரி பயங்கர பிரம்மாண்டமா வந்து பார்ட்டி போய்க்கிட்டு இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 7 பேருமே ரொம்ப பிஸியா எல்லார் கூடயும் மிங்கிள் ஆகி பேசிக்கிட்டு ஒரு மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தமா அதெல்லாம் நெறையா பேசிட்டு இருக்காங்க. ஸோ, ஒரு மாரி ஹாப்பியா போய்க்கிட்டு இருக்கு. பட் இந்த பக்கம் கிச்சன்ல நீங்க தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ, உள்ள நீங்க வேலை பார்த்து குடுக்கவே, எல்லாரும் அங்க இருக்கிற மெய்ட்ஸ் வந்து வெளிய சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் உள்ள வேலை முடிச்சுட்டு, நீங்க அப்படியே வெளிய வரீங்க. இப்ப அந்த 6 பாப்பால ஒரு பாப்பா வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கும். டக்குனு கால் ஸ்லிப் ஆகி கீழ விழுந்து அழுதுட்டு இருக்கு. நீங்க அத பார்த்த உடனே கடகடன்னு ஓடி போயிட்டு அவள தூக்கிட்டு, "ஓ அச்சச்சோ! ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சரியா போச்சு, சரியா போச்சு. அழாதீங்க செல்லம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்ப அந்த பாப்பா வந்து ஒரு மாரி அழுதுகிட்டு இருக்கா, ஏங்கிட்டு இருக்கா. ஸோ, நீங்க வந்து கண்ணெல்லாம் தொடச்சுட்டு, "சரிடி, சரிடி ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்ப டக்குனு அந்த பாப்பாவோட அம்மா வந்துட்டு அத வாங்கிட்டு, "ஏய்! உனக்கு எத்தன தடவ சொல்றது?
என் என் பாப்பாவை தொடாதன்ட்டு. உனக்கே அங்கே ஒன்றும் இல்லை, நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு எண்ணத்தில் தொட்டு அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்னடி பண்ணுறது? எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசுகிறா. அங்கே வந்து நிற்கிற கொஞ்சம் பேர் வந்து உங்களை பார்க்குறாங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஆண்டியும் வந்து உங்களை கத்துறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கிற எல்லாருமே உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி சைலண்ட் ஆகுது, உங்களுக்கு ஒரு மாதிரி அவமானமாக ஃபீல் ஆகுது அண்ட் தென் கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே கிடக்குறேன்னு அப்ஸ்டேர் ஏறி மேலே ஓடுறீங்க. நீங்கள் போகிறத சுகாவும் பார்க்குறாரு. ஸோ ஒரு மாதிரி ஆகிட்டு அவரும் பின்னாடியே வராரு. இப்போ கீழே எல்லாமே மறுபடியும் நார்மல் ஆகுது. இப்போ சுகா டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். நீங்கள் அப்படியே ஏங்கி ஏங்கி அழுந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. சுகா உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். நீங்கள் டக்குன்னு அவனோட ஸ்டொமக்கில் உங்கள் ஃபேஸ் வச்சு ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. என்னாச்சு வயன்? என்ன பிரச்சனை? என்ன நடந்துச்சு? இப்போ எதுக்கு நீ இப்படி அழுதுட்ருக்க? முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. அழுகிறத நிறுத்த முதல்ல அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் மெதுவாக உங்களை காம் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸ் எல்லாம் தொடச்சிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஸோ கீழே என்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் சுகாக்கு இப்படி ஃபங்க்ஷன் டைமில், ஒரு பார்ட்டி டைமில் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுது அப்படின்ட்டு கொஞ்சம் டென்ஷனாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கான். இப்போ நீங்கள் ஃபுல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறீங்க. வயன், நீ ஒன்று செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கலனா அப்புறம் எதுக்கு நீ அதை போய் செஞ்சுட்டே இருக்க? அதனால தானே உங்ககிட்ட அவங்க சண்டை போடுறாங்க. என்ன என்ன பேசுகிற சுகா? என்ன பேசுகிற? அவன் நம்ம வீட்டு பாப்பா. அவள் கீழே விழுந்து அழுதுட்டுருக்கா. அழுதுட்டு போட்டோன்னு அப்படியே விட்டுட்டு வர சொல்கிறியா? நான் நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு உனக்கு தெரியும்ல சுகா. வயன், நான் உன்னை தப்பு சொல்லலை. சில இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். நீ கரெக்டாக ஒரு இடத்துல நடந்துக்கிட்டாலும் அது ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலனா அது தப்பு தான். ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்ற? என்ன சுகா பேசுகிற? என்ன பேசுகிற நீ? இந்த பாரு சுகா, அவன் நம்ம பாப்பான்னு தானே நான் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற 6 பாப்பாவுமே நம்ம பாப்பா மாதிரி தானே சுகா. மாதிரி வேணால் நீ நினைக்கலாம், ஆனால் அது உண்மை கிடையாது. அதை நீ புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ. ஏன் சுகா இப்படி எல்லாம் பேசுகிற? பின்ன என்ன வயன், இது என்ன இன்னைக்கு நேற்று நடக்குது? 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்தில் நீ திருந்த மாட்டேல்ல? எத்தனை தடவை உனக்கு சொல்கிறது? குழந்தைக்கு சொல்கிற மாதிரி கூப்பிட்டு வச்சு சொல்லிகிட்ருக்கேன்ல. எந்த இடத்துல டிஸ்டன்ஸில் இருக்கியோ அந்த இடத்துல நீ இருந்து தான் ஆகணும். சுகா, அதுக்காக குழந்தைங்க கிட்டேயுமா? அது எப்படி சுகா குழந்தைங்க கிட்ட டிஸ்டன்ஸில் இருக்க முடியும்? இருக்கணும் வயன், அப்படி தான் இருக்கணும். உன் குழந்தைங்கன்னு நீ மட்டும் சொல்லிகிட்டு இருந்தால் பத்தாது, அவங்களுக்கும் அந்த தாட் இருக்கணும். இல்லைன்னா அதை விட்டு நீ விலகி இருக்கிறது தான் நல்லது. அவங்க உன் குழந்தைங்க கிடையாது, புரிஞ்சு நடந்துக்கோ. சுகா, இப்படி பேசாத. அவங்க என்னை ஹர்ட் பண்ணி பேசுகிறது எனக்கு வலிச்சா கூட அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். நீயும் இப்படி பேசாத ப்ளீஸ், எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏய், ஹர்ட் பண்ணுறாங்கன்னா என்ன? அவங்க ஒன்றும் இல்லாததை சொல்லையே, உண்மைதானே? ஆமாம், உனக்கு குழந்தை இல்லை, அதை தானே அவங்க சொல்கிறாங்க. நீ அந்த குழந்தைங்க கிட்ட போய் நின்னா அவங்களுக்கு பிடிக்கல, அதனால சொல்லி காமிக்கிறாங்க. அது உனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு தெரியுதுல்ல, மறுபடியும் ஏன் நீயே போய் அதெல்லாம் எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கோவத்தில் கத்துறான். இப்போது அவன் சொன்ன அந்த வேர்ட், உனக்கும் பேபி இல்லை அப்படின்னு, அந்த வேர்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது உங்களுக்கு. இப்போ சுகா சொன்னதை கேட்டு நீங்கள் ரொம்ப ஷாக்காக அவனை பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஒரு மாதிரி உறைஞ்சி போய் இப்போ கரெக்டாக உங்கள் ரூம் டோர் சவுண்டு கேட்குது. 2 பேருமே திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே ஷாக்கு, பிகாஸ் உங்கள் பேரண்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. அவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்றது வந்து சுகாவுக்கு தெரியும். பட் அவங்க தான் உங்கள் பேரண்ட்ஸுன்னு அவனுக்கு தெரியாது. பிகாஸ் அந்த மாதிரி அவங்களோட டீட்டெயில் எதுவுமே நீங்கள் வந்து சுகா கிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா ரொம்ப பெரிய இடம் அப்படின்னா வந்து சுகா எதுவும் நினச்சிட்டு விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. சுகாவும் அதை பற்றி பெருசாக கண்டுட்டு இருந்திருக்க மாட்டார். ஸோ இப்போது அவங்க அப்படியே உள்ளே என்டர் ஆகிட்டு உங்கள் கிட்ட வராங்க. போதுமா, தெரிஞ்சுக்கிட்டியா நாங்கள் எதுக்காக இந்த மேரேஜ்க்கு சம்மதிக்கலைன்னு? பார்த்தியா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு? அதுக்கு தான் இந்த மாதிரி பசங்களெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க வேண்டான்னு சொன்னது. என் பேச்சு கேட்டால் தானே? இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அவங்க அம்மா பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ உங்கள் அப்பாவும் சுகாவை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ தான் சுகாவுக்கு தெரியுது இவங்க தான் உங்கள் பேரண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஷாக்டாக நிற்கிறான்.
அங்கேருந்து அவனால நகர கூட யோசிக்கல. அப்படியே நின்னுட்டே இருக்கான். ஸோ அவங்க கைய பிடிச்சு கட கட கடன்னு கீழ எடுத்துட்டு வராங்க. இப்ப கீழயுமே எல்லாரும் ஷாக்கு. அந்த உங்க வீட்ல இருந்த எல்லாருமே. பிகாஸ் இவங்களோட பொண்ணு தான் நீங்க அப்படின்றது அவங்களுக்கு ஏத்துக்கவே முடியல. நீங்க அந்த அளவுக்கு ஆட்டிட்யூட் காமிச்சிருக்க மாட்டீங்க. நான் அவ்வளோ பெரிய பணக்காரி அப்படின்றது எதுவுமே காமிச்சிருக்க மாட்டீங்க. அவங்க வளச்ச வளைப்புக்கெல்லாம் நீங்க வளைஞ்சு போயிருந்திருப்பீங்க. ஸோ இப்படி இருந்த ஒரு பொண்ண நம்ம வந்து எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோம். அவ நெனச்சிருந்தா என்ன வேணா பண்ணியிருக்கலாம். அவ வந்து அப்படி எதுவுமே காமிச்சுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ அங்கேருந்து லீவ் ஆகி மொத்தமா 3 பேரும் கிளம்பி போயிடுறீங்க. உங்களுக்குமே நான் வரமாட்டேன், சுகாவோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல வாய் வரவே இல்ல. பிகாஸ் இவ்வளோ நாளும் நீங்க எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு சுகாவே உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ற மாரி பேசிட்டான் அப்படின்னதும், உங்களுக்குமே அந்த இடத்த விட்டு போணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சு. ஸோ, நீங்களுமே சைலண்ட்டா கிளம்பி போயிருந்திருப்பீங்க. உங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், உங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களையும் யோசிச்சு, நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க. ஆனாலும் உங்களுக்கு சுகான்னா அவ்ளோ பிடிக்கும். நீங்க ரொம்ப ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணியிருக்கீங்க இல்லையா 2 பேருமே. ஸோ, அதனால அவன விட்டு விலகி இருக்கவும் முடியல. அதே சமயம் அவனுமே புரிஞ்சுக்காம போயிட்டானே அப்படின்ற ஒரு ஃபீலும் உங்களுக்கு இருக்கு. ஒரு 2, 3 டேஸ் பாஸ் ஆக, இப்போ வீட்ல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல நீ வந்து அங்க போக தேவையில்ல. டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி. ஸோ, அத பத்தி யோசிக்க சொல்றாங்க. ஆனா, உங்களால சுகாவ விட்டுட்டு வெளியலாம் வர முடியல. அந்த அளவுக்கு நீங்க அவன டீப்பா லவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ, ரொம்ப ஃபீல் பண்றீங்க. ஆனாலும் அந்த வீட்டுக்கு போணும் அப்படின்ற மனசு உங்களுக்கு வரமாட்டேங்குது. இந்த 2, 3 நாட்கள்ல சுகா உங்கள கான்டாக்ட் பண்ண நெறைய ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் நீங்க வந்து பேச மாட்றீங்க. எவ்வளோ கால் பண்ணாலும், எவ்வளோ மெசேஜ் பண்ணாலும், நோ ரிப்ளை. நீங்க பார்க்குறதும் இல்ல, பேசுறதும் கிடையாது. அண்ட் தென் வீட்டுக்கு வர ட்ரை பண்ணா கூட, வீட்லயும் யாரும் அலோவ் பண்ண மாட்றாங்க. ஸோ இப்படியே போகவே அட் ஒன் டே நீங்க பிரெக்னென்ட்டா இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஸோ அவ்ளோ சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு. உங்களால இத நெனச்சு கூட பார்க்க முடியல. உண்மையா, உண்மையா, உண்மையான்னு அவ்ளோ வந்து உங்கள கேட்டுக்கிறீங்க. ஸோ 2, 3 தடவ செக் பண்றீங்க. 2, 3 தடவ செக் பண்ணாலும் அதில எல்லாமே பாசிட்டிவ், பாசிட்டிவ் தான் வருது. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹாஸ்பிட்டல் போறீங்க, செக் பண்றீங்க. ரொம்ப நல்லா இருக்கு பேபின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு 2, 3 செக்கப்ஸ் போனதுக்கப்புறமேட்டு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதில வந்துட்டு ட்வின் பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்த சுகா கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஆனா வீட்ல வந்து அலோவ் பண்ணல. இதுக்கு மேல அவன் கான்டாக்ட்டே இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க சுகாவும் ரொம்ப உங்கள நெனச்சு ஃபீல் பண்றாரு. இப்படியே போகவே பேபியும் பொறந்துச்சு. அந்த இயர் ஃபுல்லாவுமே நீங்க சுகா கூட பேசவே கிடையாது. உங்களுக்கு பேபி பொறந்தது கூட சுகாவுக்கு தெரியாது. இப்ப வீட்ல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உங்கள டிவோர்ஸ்க்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. நீங்களுமே உங்க மனசுல என்ன நெனச்சிருப்பீங்க அப்படின்னா, சரி ஓகே. நமக்கு பாப்பா போதும். நம்ம இவங்கள பார்த்துட்டே இவங்க கூட இருந்துடலாம். சுகாவோட லைஃப்ல போயிட்டு அவனையும் நம்ம கஷ்டப்படுத்த வேணாம். அப்படின்ற மாரி ஒரு தாட் உங்களுக்குள்ள வந்துருச்சு. ஸோ நீங்களுமே ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாரி வீட்ல சொல்லிடுறீங்க. அதுக்காக மூவ் பண்றாங்க. இப்போ நீங்க டிவோர்ஸ் குடுக்குறதுக்காக கோர்ட் வரணும். ஸோ சுகா உங்களுக்காக ரொம்ப ஆர்வமா உங்கள எப்படியாவது பேசி சமாதானப்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு மனசோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா உங்கள பார்க்குறதுக்காக. ஆஃப்டர் 1 இயர் நீங்க கார்லேருந்து கீழ இறங்குறீங்க. ஸோ வெளிய இறங்கி நிக்கும்போது அவன் அப்படியே தூரத்துலேருந்து உங்கள பார்க்குறான். ஒரு மாதிரி அவனுக்கு டியர்ஸா வருது. கண்ணெல்லாம் கலங்கி, நீங்க லைட்டா வெயிட் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு. இருந்தாலும் அவன் உங்கள பார்த்து அவ்வளோ ரசிக்கிறான். ஸோ டக்குனு நீங்க கார உள்ள இருந்துட்டு அப்படியே கையில சம்திங் ஏதோ எடுக்குறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்கள பார்த்துட்டே இருக்கவே, இப்போ வந்து 2 பாப்பாவ வந்து அப்படியே கையில எடுக்குறீங்க. ஸோ அவ்வளோதான் அவனுக்கு செம்ம ஷாக்கு. உங்களுக்கு பாப்பா பொறந்த விஷயமே அவனுக்கு தெரியாது. அப்படியே நீல் டவுன் பண்ணி கைய வந்து வாயில வச்சுட்டு அழுக ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்க அப்படியே அந்த பாப்பாவ தூக்கிட்டு அப்படி கோர்ட் வந்து ஏறி வரீங்க. அவன் மேல அங்க நின்னுட்டுருக்கான். உங்களுக்கு அவன பார்த்தோனே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதே சமயம் அவன்கிட்ட பேசணும். அவன்கிட்ட பாப்பாவ கூட்டிட்டு போய் காமிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தோணல. அவன விட்டு நம்ம நகர்ந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட். இப்ப நீங்க அவன கிராஸ் பண்ணி போக போறீங்க. அவன் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, "வயன்" அப்படின்னு கூப்பிடுறான். நீங்க அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு திரும்பி பார்க்குறீங்க அவன. ஸோ உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்க கூட வராங்க. இப்போ உங்க அம்மா கிட்ட வந்து பாப்பாவ குடுத்துடுறீங்க. தென் உங்க அப்பா ஒரு பாப்பா, அம்மா ஒரு பாப்பா வச்சுட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. சுகா வந்து ரொம்ப ஒரு மாரி உடைஞ்சு போய் நிக்கிறான். அவங்க வீட்லயுமே ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப பேசியிருப்பாங்க. இப்படி ஒரு பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு, இப்ப பாரு போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
இந்த பக்கமும் வந்து அவனால ஒண்ணும் செய்ய முடிஞ்சிருக்காது. அந்த பக்கமும் வீட்லயும் ஒண்ணும் செஞ்சிருக்க முடியாது. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ உங்கள பார்த்தோனே அவனுக்கு அவ்ளோ சந்தோஷம். அண்ட் தென் ரொம்ப ஒரு மாதிரி சேடா இருக்கு. அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். இப்போ நீங்களுமே உங்கள மறந்து அப்படியே அழுக ஆரம்பிக்கிறீங்க. பட் நீங்க பேக் ஹக் பண்ணாம அப்படியே நின்னுட்ருக்கீங்க. ஐம் சாரி டி. ஐம் ஸோ சாரி. நான் வேணும்னு அன்னைக்கு அப்படி பேசல. என்ன மன்னிச்சிரு. ஏதோ ஒரு டென்ஷன்ல பேசிட்டேன்டி. நான் ஏதோ தப்பு தப்பு தான். நான் பேசினது தப்பு தான். அதுக்காக இவ்ளோ பெரிய பனிஷ்மெண்ட் எனக்கு வேணுமாடி? 1 இயர் என் கூட பேசாம இருந்துட்டல்ல. ஏம்மா ஏம்மா என்னை இவ்ளோ தூரம் வர? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு வயன். என்னால நீ இல்லாம இருக்க முடியல. ப்ளீஸ் வயன். அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறான். இப்போ உங்களுக்குமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. நீங்க லைட்டா ஹக்க பிரேக் பண்றீங்க. வயன் அ அந்த குழந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்க ஆமா அப்படிங்கிற மாதிரி ஹெட்ட வந்து ஆட்டுறீங்க. அவனுக்கு அவ்ளோ இதா இருக்கு. குழந்தைய வந்து பிரெக்னென்ட் ஆன டைம்ல அவங்கள பார்த்து பார்த்து கவனிச்சுக்கணும். அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும். டெலிவரி டைம்ல கூட இருக்கணும். அந்த மாதிரி நெறைய அவனுக்கு வந்து ஆசை இருந்திருக்கும் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே. ஸோ உங்களுக்கு அந்த 3 இயர்ஸ் இல்ல, பாப்பா இல்ல அப்படின்னதுமே ரொம்ப வந்து வொரி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கனவாவே இருந்துட்டே இருந்திருக்கும் அவனுக்கு. இப்போ அது எதுவுமே நடக்காம டைரக்ட்டா நீங்க பாப்பாவோட வரத பார்க்கும்போது அவனுக்கு அவ்ளோ ஒரு வலி. ஸோ இருந்தாலும் அந்த பாப்பாவ வாங்கி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அவன் உங்ககிட்ட கேட்குறான். நீங்க உங்க அம்மாகிட்டேருந்து பாப்பாவ வாங்கி காமிக்கிறீங்க. அவ்ளோ அழகா இருக்கு. அப்படியே அவன மாதிரியே. ஸோ ரொம்ப ஒரு மாரி சந்தோஷமா இருக்கு அவனுக்கு. 2 பாப்பாவையும் கையில வாங்கிட்டு அப்படியே மாத்தி மாத்தி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு. வயன் சாரி வயன். ப்ளீஸ் இவ்வளோ நாளும் உங்கள பிரிஞ்சு இருந்து இந்த பனிஷ்மெண்ட்டே என்னால தாங்க முடியலடி. இதுக்கப்புறம் லைஃப் லாங் எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்ட குடுத்துறாத வயன். ப்ளீஸ் வயன். நான் இதுக்கப்புறம் ப்ராமிஸா உன்ன ஹர்ட் பண்ண மாட்டேன்டி. என்ன நம்புடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுங்குறான். சுகா அழுகுறத அவங்களால பார்க்க முடியல. சரி டக்குன்னு பாப்பாவ வந்து வாங்கி அம்மாகிட்ட குடுத்துட்டு, நீங்க சுகாவ அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, அப்படியே அவன ஹக் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி டைட்டா. இப்ப சுகாவாலே தாங்கிக்க முடியல. அவங்க கிட்ட ரொம்ப சாரி கேட்டுட்டே இருக்கான். நீங்க ஓகே, ஓகேன்னு எல்லாத்தையும் கடந்து போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இப்படியே போகவே, லாஸ்ட்ல நீங்க பாப்பாவ வாங்கிட்டு சுகா கூடயே கிளம்புறீங்க. உங்க அம்மா எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா நீங்க கேட்கல. எனக்கு சுகா தான் வேணும் அப்படின்ற மாரி முடிவு பண்ணிட்டீங்க. இந்த 1 இயர் கேப்ல சுகா உங்கள ஒரு தடவ மீட் பண்ணியிருந்தான் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க மனசு மாரி அவன் கூட போயிருந்திருப்பீங்க. ஆனா உங்கள மீட் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அதனாலேயே நீங்க இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டீங்க. அண்ட் உங்ககிட்ட பேசி பேசி பிரைன் வாஷ் பண்ணதுனால டிவோர்ஸ்க்குமே ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ சுகாவ பார்த்தோனே உங்களால இருக்க முடியல. அவன் கூட போயிட்டீங்க. இப்போ சுகா உங்கள அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போல. அவன் தனியா இன்னொரு வீட்டுக்கு கூட்டு போறான். நீங்க அப்படியே அவன பார்க்குறீங்க. என்ன வயன் ஒரு மாதிரியா பார்க்குற? என்னாச்சு? இல்ல இது யார் வீடு? இங்க ஏன் வந்திருக்க? நாம ஏன் நம்ம வீட்டுக்கு போல? இல்ல போதும். நீ அங்க ஃபீல் பண்ணது, கஷ்டப்பட்டது எல்லாம் போதும். இதுக்கப்புறம் அங்க போக வேண்டாம். நீ எப்போ எங்க வீட்லேருந்து போனியோ, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னை இதுக்கப்புறம் இங்க கூட்டு வரக்கூடாதுன்னு. அதனால தான் இந்த வீட நான் உனக்காக வாங்கினேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வந்து வீட்டுக்குள்ள என்டர் பண்றான். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப பெருசாவும் இல்ல, ரொம்ப குட்டியாவும் இல்ல. ஒரு ஒரு ஃபேமிலிக்காக அழகா ஒரு சிம்பிளான வீடு தான். ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. நீங்களுமே ஓகே பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நீங்க, பாப்பாஸ் அண்ட் சுகா 4 பேருமே அந்த வீட்ல ஒரு 1 மந்த் கிட்டக்க நல்லா தான் போகுது. அந்த டேயோட மார்னிங் நீங்க எப்பவும் போல குக் பண்ணுறதுக்காக கீழே இறங்கி வரீங்க. ஸோ பார்த்தா ஹால்ல 6 பேரும் ஒண்ணா உட்காந்துட்டு இருக்காங்க. உங்கள பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவங்க வந்ததும். ஸோ அப்படியே போயிட்டு எல்லார்கிட்டயும் பேசிட்டு, உள்ள போயிட்டு அவங்களுக்காக காஃபி போடுறீங்க. தென் குக் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுமே பாப்பா வந்து பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவங்களுக்கு. ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா அவங்க கூட விளையாடுறாங்க. ஒரு மாதிரி தூக்கி தூக்கி 7 பேருமே. ஸோ எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்றீங்க. இப்போ 6 பேருமே உங்க 2 பேரையும் மறுபடியும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உங்களுக்கு இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க அப்படியே தயங்கிட்டு நிக்கிறீங்க. சுகாவும் உங்கள பார்க்குறா. நீங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நிக்கவே, இப்போ 6 பேருமே ரொம்ப கெஞ்சுறாங்க. நீங்க வாங்க. அவங்க பண்ணதெல்லாம் தப்பு தான். நாங்க பார்த்துக்குறோம். இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது. ப்ளீஸ் வாங்க, வாங்க. நீங்க மட்டும் தனியா இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களுமே சரின்னு சொல்லிடுறீங்க.
இப்போ மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே ஜாயின் ஆகுறீங்க. இருக்கிற எல்லாருமே அவங்களோட தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணுறாங்க. உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ சாரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல ஃபேமிலியா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நிறைவா இருக்கு. உங்க ஃபேமிலியோட நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, அதே மாதிரி இப்போ நீங்க அமைஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா. இப்போ 7 பேரு, தென் 7 பேரோட வைஃப்ஸ் அண்ட் பாப்பா எல்லாருமா சேர்ந்து ரொம்ப ஜாலியா, ஹாப்பியா இருக்கீங்க. ஸோ இதோட இந்த எஃப்எஃப் கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் இந்த எஃப்எஃப் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட். ஸோ அவங்க எப்படி கதை குடுத்துருக்காங்களோ அப்படியே தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்ல பார்க்கலாம். வந்திருக்கும் மிஸ் ஸோ மச். லவ் யூ ஆல். பை பாய்.